வச்சா கட்ட சிற்றம்பலம் படிங்க. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமொருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூளாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டுண்ணாராகில் அருநோய்கள் கடவெண்ணீரணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறேதோ என்னில் பெருநோய்கள் மியனலிய பெயர்த்தெஞ்சற்றும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணாசல புராணத்தை தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு அரிசாபம் தீர்த்த சுருக்கம். அரிசாபம் தீர்த்த சுருக்கம். இந்த பிரகாரம் விநாயகமூர்த்தி அங்குசபாசம் பெற்ற சரித்திரத்தை சூதமுனிவர் சொல்ல கேட்டு சந்தோஷமாகி அந்த சூதரிசியை பார்த்து நமஸ்கரித்து அந்த வேத உரியிலே போய் விஷ்ணுவானவர் தான் அடைந்த சாபத்தை தீர்த்து கொண்டார் என்று சொன்னீரே, அதை விஸ்தாரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதமகரிஷி சொல்லுகிறார், கேளுங்கள் நைசாரண முனிவர்களே. அது எப்படி என்றால், முன்னே ஒரு திரேயுகத்தில் அந்த கல்பத்திலே மகாவிஷ்ணுவும் தேவேந்திரனும் ஒரு மண்டபத்தில் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது அங்கே கண்வரிசியானவர் போனார். இவர் வந்திருப்பது தெரிந்து அவர்கள் அந்த ரிஷிரத்தில் போய் அவரை க்ரோல் பண்ண விட மேலே மேல எடு அவரிடத்தில் அங்கே கண் ரிஷியான போனார். இவர் வந்திருப்பது தெரிந்து அவர்கள் அந்த ரிஷிரத்தில் போய் அவரை விசாரிக்கவில்லை. அப்போது அவர்கள் மேல் ரொம்பவும் கோபம் கொண்டு வாய் கண் கை கால் இவைகளை துடிக்க வடவாமுகாக்கினியை போல ஆக்கிரமித்து பல்லை கடித்து கோபித்து எழுந்திருக்க, அப்போது அவர்கள் நடுக்கமடைந்து பயந்து மெல்ல அந்த கண்வரிடத்தில் போய் அநேக விதமாய் அவரை தோத்திரம் செய்தார்கள். அதை அவர் கேட்டு கொஞ்சம் தயவுண்டாகி விஷ்ணுவை ஊமையாகவும் லட்சுமியை பெண்மானாகவும் இந்திரனை வீடனாகவும் இந்திராணியை குறப்பெண்ணாகவும் ஆக இந்த பிரகாரமாக ஆகும்படிக்கு சாபம் கொடுத்தார். அப்போது அவர்கள் பயந்து அவர் முகத்தை பார்த்து, கேளுங்கண்ணுவ முனிவரே, தேவரீர் கொடுத்த சாபமானது நாங்கள் என்ன வழி செய்தால் தீரும் என்று கேட்க, அதற்கு அவர் விஷ்ணுவை பார்த்து, நீ கையிலேங்கீரியிருக்கும் மேன்மையான தேவபுரி என்கின்ற திருவோத்தூரில் போய் பரமசிவனையும் பார்வதியையும் பூஜை செய்தால் இந்த சாபம் நிவாரணமாகும் என்று சொல்லி, இந்திரனை பார்த்து, நீ இந்திராணியுடன் வேடுவர் வம்சத்தில் பிறந்து லட்சுமி இடத்தில் பிறந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்து முருகக்கடவுளுக்கு கொடுத்த பின்பு இந்த சாபம் நிவாரணமாகும் என்று சொல்லிவிட்டு கைலாசத்தில் சுவாமியை தரிசிக்க போனார். பின்பு விஷ்ணுவானவர் தவவேஷம் தரித்து திருவோத்தூரில் போய் சில காலம் தேவபுரீஸ்வரை பூஜை செய்ய வேதபுரீஸ்வரை பூஜை செய்ய, அப்போது ஈஸ்வரருக்கு கிருபை உண்டாகி மாதேவியுடன் சிவவானத்தின் மேல் எழுந்தருளி வந்து விஷ்ணுவை பார்த்து, கணவர் கொடுத்த சாபத்தை நீக்கணும். கண்வரிசிதானே சவுந்தலைய வளர்த்த ஒரு கண்வரிசி கொடுக்க சாபத்தை நீக்கினோம். நீ இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து உன்னிடத்திற்கு போவது என்று சொல்லி சிவலிங்கத்தில் கலந்தருளினார். அந்தபடியே அங்கே விஷ்ணுவானவர் ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தார். அந்த சிவலிங்கத்தை தீஸ்வரர் என்று உலகத்தார் சொல்லுகின்றார்கள். இன்னும் விஷ்ணுவானவர் சிவனை பூஜை செய்த சரிதங்களை கேளுங்கள். முன்னே ஒரு காலத்தில் மகாவிஷ்ணுவானவர் கோபம் கொண்டு பிருகுடி ரிஷியின் பெண் சாதியையும் தாயையும் கொன்றார். அப்போது அவைக்கும் கோபம் வந்து கொலையும் செய்யணும். பிருகுஷியானவர்கள் விஷ்ணுவின் இடத்திலே அதிக கோபமாகி விஷ்ணுவை பார்த்து, நீ பூமியில் 1000 ஜனனம் எடுத்து அடைய கடவுள் என்று பெருத்த சாபமிட
அப்போது விஷ்ணுவானவர் மனதில் துயரமாகி சீக்கிரமாய் திருவோத்தூரில் போய் பரமசிவன் முன்னென்று பணிந்து பிருகுமுனிவர் கொடுத்த சாப சங்கதியை சொல்லி அந்த சிவனை அன்புடன் பூஜித்து தோத்திரம் செய்து கொண்டு இருந்தார். இவர் இப்படி செய்ததால் பரமசிவனுக்கு கிருபை உண்டாகி மாதேவியுடன் ரிஷபவாகனத்தின் மேல் வந்து காட்சி கொடுத்து விஷ்ணுவை பார்த்து, உமக்கு பிருகு முனிவரிட்ட சாபம் போயிட்டு, நீ 10 ஸ்திரீகள் வயிற்றில் பிறந்து ராட்சசர் செய்கின்ற உபத்திரவங்களை நீக்க கடவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்தருள விஷ்ணுவானவர் அந்த வேதபுரிக்கு வாயு மூலையில் உள்ள குரோச சதுரத்தில் போய் அங்கே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பூசித்து வைகுண்டம் போனார். அந்த லிங்கம் விஷ்ணுவாவால் ஸ்தாபித்ததால் அதை அரிலிங்கம் என்று மனுஷர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு கதை கேளுங்கள். முன்னொரு காலத்தில் விஷ்ணுவானவர் கருடன் மேல் ஏறிக்கொண்டு கைலாசகிரிக்கு போகும்போது மத்தியில் அந்த கருடனானது விஷ்ணுவுடன் சொல்லுகிறது, கேளும் சுவாமி, இந்த சமுத்திரம் சூழ்ந்த பூமியில் உள்ள சகல வஸ்துக்களும் உம்முடைய திருவயிற்றில் வைத்துக் கொண்டிருக்கின்ற குரோல் பண்ணும் மேலிடுங்க சாத்தியமானது என்னுடைய 2 தோளிலாலும் அல்லவான்னு சொல்ல, அதற்கு அவர் நம்ம கருடனானது அகங்காரம் கொண்டதென்று எண்ணிக்கொண்டு அதை வழிவிடாமல் என்னை பார்க்கில் நீ வரமுள்ளவன் என்று கருடனிடம் சொன்னார். இப்படியாக இவர்கள் பேசிக்கொண்டு கைலாசத்தில் போய் விஷ்ணுவானவர் நந்திகேஸ்வரனின் முன்னொரு கருடனை விட்டு அதை பார்த்து நீ இங்கேயே இருவென்று சொல்லிவிட்டு ஈஸ்வரனிடத்தில் போனார். அப்போது முன் சொன்ன நந்திகேஸ்வரருடைய மூக்கின் காற்றால் சுழல் காற்றில் அகப்பட்ட அந்த பூச்சி போல அந்த கருடனானது நந்திகேஸ்வரன் மூக்கினுள் போயும் அதன் மூக்கினின் காற்று வெளியில் வரும்போது ஆகாசம் வரை போயும் இந்த பிரகாரமான கருடனானது பலதரம் சங்கடப்பட்டு முன்னே வழியில் விஷ்ணுவிடம் சொன்ன சாமர்த்தியம் கெட்டு மனமும் தேகமும் தளர்ந்து சோர்ந்தது. அந்த சமயத்தில் ஒரு சிவகணத்தார் இதை பார்த்து போய் இந்த சங்கதியை விஷ்ணுவுடன் சொல்ல, அவர் பரமசிவனுடன் கருடன் சொன்ன சங்கதியை சொன்னார். அப்போது பரமசிவனானவர் கருடனை அழைத்து பார்த்து, நீ இந்த விஷ்ணுவை மதிக்காமல் அகங்கரித்து பேசியதால் அதன் பாவம் தீர பரமசிவனை பூசை செய் என்று சொல்லி அனுப்பிவிட்டு நந்திகேஸ்வரரை அழைத்து, நம்ம உத்தரவில்லாமல் கருடனை வருத்தப்படுத்தினதால் அந்த பாவம் தீரும்படி வேதபுரீஸ்வரரை பூஜை செய் என்று சொல்லி பின்பு விஷ்ணுவை பார்த்து, நீ மனதில் கவடத்தை வைத்துக் கொண்டு கருடனை நம்முடைய நந்திகேஸ்வரர் முன்னே நிறுத்தி விட்டு வந்ததால் அந்த பாவம் தீர வேதபுரீஸ்வரரை பூஜை செய்கின்றார். பின்பு விஷ்ணுவானவர் பரமசிவன் சொன்னபடிக்கு தேவபுரீஸ்வரரை பூஜை செய்து அதை விட்டு அந்த ஸ்தலத்துக்கு ஈசானிய மூலையில் ஒரு அம்பு ஓடுகிற தூரத்தில் போய் ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்தார். அதை உலகத்தார் சுந்தரேஸ்வரர் என்று சொல்லுகின்றார்கள். பின்பு நந்திகேஸ்வரர் ஆனவர் தேவபுரிக்கு வடக்கு பக்கத்தில் 3 அம்பு ஓடுகிற தூரத்தில் போய் ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்தார். அதை உலகத்தார் நந்தீஸ்வரர் என்றும் சொல்லுகிறார்கள். கருடனானது அந்த ஸ்தலத்தில் போய் சிவலிங்கம் வைத்து பூஜை செய்தது. அதை புரட்டவர் அதை பரீட்சவர் என்று சொல்லுகிறார்கள். அந்த பரீட்சவரை வணங்குகிறார்கள். அற்புத செல்வத்தை அடைந்தும் நோயும் பாவமும் நீங்கி வியாபமும் புத்திரப்பேரும் ஆயுசும் சரஸ்வதி லட்சுமி இவர்களின் கடாட்சமும் இவைகள் உண்டாகி வெகுநாள் பூமியில் வாழ்ந்து பின்பு தேவலோகத்தில் போய் பிறந்து அங்குள்ள சுகத்தை அனுபவித்து முடிவில் கைலங்கிரியில் திருக்கூட்டத்தின் மத்தியில் சிவன் திருவடியை அடைந்தார்கள். இனி இந்திரனும் இந்திராணியும் அடைந்த சாபம் நீக்கின விதத்தை சொல்லுகிறேன். அதாவது முன் சொன்ன திருவிழத்திலே கணவர் கொடுத்த சாபப்படி விஷ்ணுவானவர் ஊமையாகிய ஒரு மனையில் அடிவாரத்தில் சென்று தவம் செய்திருந்தார். முன்னே கணவர் கொடுத்த சாபப்படி லட்சுமியானவள்
பெண்மானாகி விஷ்ணுவை தேடிக்கொண்டு பூமியெல்லாம் தெரியும் போது அவள் அந்த மலை அடிவாரத்தில் சவன் செய்கிற விஷ்ணுவை மூக்கால் முகர்ந்து மானாகி விஷ்ணுவை தேடிக்கொண்டு தவன் செய்கிற விஷ்ணுவை முக்கால் முகர்ந்து கற்பமாகி ஒரு பெண்ணை பெற்று அதை சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போது வேடர்கள் காடுகளில் திரிந்து கொண்டு அங்கே வர அவர்களை அந்த பெண்மான் பார்த்து பயந்து அந்த குழந்தையை விட்டு விட்டு அப்பால் ஓடி போயிட்டு அந்த பள்ளி மாண்ட பிள்ளைன்னு தானே சொல்றவே தூக்கி கொண்டு விட்டு விட்டு அப்பால் ஓடி போயிட்டு அந்த குழந்தையை அங்கே வந்த வேடர்கள் எடுத்து போய் வளர்க்க முருக கடவுள் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போனார். பரமசிவன் மானுருவம் நீக்கி விட்டு அவர் முன்னே சிவலிங்க ரூபமா இருந்த அவன் அந்த பூஜை செய்தான். அந்த லிங்கத்தை ஸ்ரீலிங்கம் என்று பேராயிற்று. அதானே மாமன் நெடிய மாமன் ஆடாண்டு திருக்குறள்ல படிக்கிறது. நெடிய மாமன் ஆடாண்டு விஷ்ணு முருகனுக்கு விஷ்ணுவ நெடிய மாமன் ஆடாடு அதெல்லாம் செய்ய நேராடா பிறகாம அதுல நெடிய மாமன் ஆடாட என்று சொல்லி பாட்டு வருது. மயிலும் ஆடாண்டு மயிலும் ஆடாண்டு. சரி, அரிசாபந்தீர்த்த சருக்கன் ராணிய கபடி அடிசாபம் அது முடிஞ்சது. அரிசாபந்தீர்த்த சருக்கம் பிரமன் சாபம் தீர்த்த சருக்கம். இந்த படியாக சூத மகர்ஷியானவர் விஷ்ணுவின் சாபம் தீர்த்த சரித்திரத்தை சொல்ல அவற்றை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷப்பட்டு சூதரை பணிந்து தோத்தரித்து பிரம்மாவானவர் தனக்கு வந்த சாபத்தை நீக்கி கொண்ட கதையை சொல்ல வேண்டும் என்று கேட்க சூத மகர்ஷி சொல்லுகிறார். கேளுங்கள். நைம்சாரண்ய முனிவர்களே, முன்காலத்தில் முருக கடவுள் இளமையாயிருக்கிற நாளிலே கைலாசத்தில் பரமசிவன் பிரம்மாவை அழைப்பித்து முருக கடவுளுக்கு வேதங்களை சொல்லி வை என்று கட்டளையிட பிரம்மா முருக கடவுளை முதலில் பிரணவத்தை சொல்லென்று சொல்ல அதற்கு முருக கடவுள் அந்த பிரணவாஸ்திரத்திற்கு அர்த்தம் என்ன சொல் என்றார். அதற்கு பிரம்மாவானவர் அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் நான் தான் என்று அறிந்து கொண்டு வேதங்களை வாசித்தளி என்று சொல்ல வாசித்தறி என்று சொல்ல அதை முருக கடவுள் கேட்டு சிரித்து பிரம்மாவை பழித்து சிவகணங்களை அழைத்து அவர்களால் பிரம்மாவை விலங்கு மாட்டி சிறையில் போட்டு அவன் செய்து வந்த சிருஷ்டி தொழிலை தானே செய்து கொண்டிருந்தார். இந்த செய்தியை நாரதர் வைகுண்டத்தில் போய் விஷ்ணுவுடன் சொல்ல அவர் கைலாசத்துக்கு போய் இந்த செய்தியை பரமசிவனுக்கு சொல்ல பரமசிவன் அதை கேட்டு முருக கடவுளை தன்னிடம் அழைத்து பிரம்மாவை விலங்கில் போட்ட காரணத்தை விசாரித்து அறிந்து முருக கடவுளின் முகத்தை பார்த்து அந்த பிரணவத்தின் அர்த்தம் உனக்கு தெரியுமா என்று கேட்க அதற்கு முருக கடவுள் அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். அதற்கு பரமசிவன் அதை சொல் என்று கேட்க அதற்கு முருக கடவுள் பரமசிவன் திருச்செவியில் பிரணவத்தின் அர்த்தத்தை சொல்ல பரமசிவன் அதை அறிந்து கொண்டு பிரம்மாவை அழைப்பித்து நீ பிரணவத்துக்கு அர்த்தம் நீதான் என்று சொன்ன தோஷத்தை நீ வேதபுரியில் போய் நம்மை பூஜை செய்து நீக்கிக்கொள் என்று சொல்ல பிரம்மா அதை விட்டு வேதபுரியில் போய் வெகு காலம் பரமசிவனை பூஜை செய்தார். அப்போது பரமசிவன் ரிஷபவாகன ரூடராகி அவன் முன் வந்து நின்று நீ பிரணவத்துக்கு நீதான் என்று சொன்ன பாவத்தை போக்கினோம். நீ இந்த ஸ்தலத்தில் உன் கையால் புதியதாய் ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்து பின்பு உன்னுடைய சிருஷ்டி தொழிலை செய்து கொண்டு இரு என்று சொல்ல பிரம்மாவானவர் அவர் சொன்னபடியே அங்கே ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜித்தார். அந்த சிவலிங்கத்துக்கு
பிரம்மேசுவரர் என்று பெயர் உண்டாயிற்று. ம் இந்த லிங்கத்துக்கு ஈசானிய மூலையில் ஒரு நாளிகை வழி தூரத்தில் சுகமுனிவர் வந்திருந்து அங்கே ஒரு சிவலிங்கம் ஸ்தாபித்து வெகு நாள் பூஜை செய்து தன்னை சர்ப்பங் கடித்த விஷயத்தை தீர்த்து கொண்டார். ம் அந்த லிங்கத்தை தொழுதவர்கள் தாங்கள் பாவம் தீர்த்து கொள்ளுகிறார்கள். பாவத்தை 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 தீர்த்து கொள்ளுகிறார்கள். பின்பு பிரம்மா ஒரு தரம் அந்த வேதபுரியில் வந்து வேதபுரீஸ்வரரை பூஜை செய்தார். செய்த பாவத்தை நீக்கி கொண்டான். அந்த சரித்திரத்தை நன்றாய் சொல்லுகிறேன், கேளுங்கள். தேவலோகத்தில் இருக்கின்ற ரம்பை முதலான தேவதாசிகள் தாங்களிடம் இருக்கப்பட்ட அழகாலும் பரிசுத்தத்தாலும் தங்களுக்கு பரதநாட்டியம் செய்கின்ற விதம் மேன்மையாய் தெரிந்திருப்பதனாலும் அவர்கள் தங்களுக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை என்று ரொம்பவும் அகங்காரம் கொண்டார்கள். அதை தேவேந்திரன் அறிந்து நாரதா நாராயண முனிவர் நரநாராயண முனிவரிடத்தில் போய் இந்த 3 லோகத்திலும் இருக்கிற ஸ்திரீகளின் அழகுக்கு மேன்மைப்படப்பட்ட அழகுள்ள தாய் ஒரு பெண்ணை சிருஷ்டித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்க அவர் தன் தொடைய கீற அதிலிருந்து ஒரு பெண் உற்பத்தியாய் வழியில் வந்தார். யார் செய்கிறார்? நரநாராயணர். நான் கீறுவேன். இல்ல, பிரம்மாதான் செய்கிறேன். ஆற்று தொடைகளுக்கு கீறுறார். அதுல இருந்தானே வந்தது ராணிய கதை இருக்குது இல்ல. அது மட்டும் போய் 3 லோகத்திலும் இருக்கிற ஸ்ரீகள் அழகுக்கு மேற்பட்ட அழகுள்ளதா ஒரு பெண்ணை சிருஷ்டிக்க என்று கேட்க அவர் தன் தொழிய கீற அதிலிருந்து ஒரு பெண் உற்பத்தியாகி வழியில் வந்தாள். அவளுக்கு அவர் சகல வித்தியங்களையும் யோக சாஸ்திரம் முதலான கற்றுக் கொடுத்து ஊரு என்கிற தொடையில் இருந்து பிறந்ததால் ஊர்வசி என்று பெயரிட்டு இந்திரனுக்கு கொடுத்தார். அவளை தேவலோகத்துக்கு அழைத்து கொண்டு போய் பரதநாட்டியம் ஆடச் செய்து அவள் மேல் மிகவும் தயவு வைத்திருந்தான். அதை ரம்பை முதலானவர் பார்த்து மனசு உறைந்து பிரம்மாவிடத்தில் தேவேந்திரன் செய்த அந்த செயலை சொல்லி அந்த ஊர்வசி மேல் தேவேந்திரனானவன் மிகவும் தயவு வைத்திருப்பதால் அவளிலும் அதிக அழகுள்ளவளாய் ஒரு பெண்ணை சிருஷ்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்க அந்த பிரம்மாவானவர் 3 லோகத்திலும் உள்ள ஸ்ரீகளின் அழகில் ஒவ்வொரு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை சிருஷ்டி செய்து அவளுக்கு திலோத்தமை என்று பெயர் வைத்து அந்த சௌந்தரியத்தை பார்த்து அவள் மேல் ஆசைப்பட்டு அவளிடம் போனாள். அதை அவள் அறிந்து பயந்து பெண்மான் வடிவம் கொண்டு ஓட பிரம்மாவானவர் ஆண்மான் வடிவம் கொண்டு அவள் பின்னே ஓடி அவளை சம்போகித்தான். பின்பு அவள் தன் ஸ்திரீ ரூபம் கொண்டு ரம்பை இடத்தில் போய் சேர்ந்தாள். அப்பால் பிரம்மாவானவர் தன் சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு தன்னிடம் போய் சேர்ந்திருந்த சிருஷ்டி தொழிலை நடத்த அது நடக்காமல் தடைப்பட்டது. எல்லாரும் தான் பெற்ற குமாரத்தியை சேர்ந்த பிரம்மா என்று பழித்தார்கள். எல்லாரும் கொஞ்சம் காமத்திலான் இருக்கேன். அப்போது பிரம்மாவானவர் தனக்கு சிருஷ்டி தொழில் முட்டுப்பட்டதை அறிந்து சுவாமியை குறித்து தவம் செய்ய இமயமலைக்கு போய் அங்கே நாரதர் வர அவருடன் தனக்கு வந்த கெடுதிகளை சொல்லி தவம் செய்யறதற்காக இங்கே வந்தேன் என்றார். அதற்கு அவர், நீ இங்கே தவம் செய்து பாவத்தை ஒழிக்க வெகு நாள் செல்லும். ஆகையால் நீ திருவோத்தூரில் போய் வேதபுரீஸ்வரரை பூசை செய்தால் செய்த பாவம் இன்னும் நீ வேற விதத்தால் செய்த பாவமும் நிவாரணமாகும். உனக்கு வேண்டிய வரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். நான் சொன்னது உனக்கு சந்தேகமானால் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறேன். அது என்னவென்றால், சுவர்த்தன் என்கிற ஒரு புத்தி இல்லாத பிராமணனானவன்
காம விஷயத்தில் கையில் இருந்த திரவியம் எல்லாம் செலவு செய்து விட்டு தாசிகளிடத்தில் போக தனக்கு திரவியம் இல்லாமையால் தன் தாயைச் சேர எண்ணி மண்வெட்டியால் தன் தகப்பனை கொன்றாள். உடனே அந்த பிரமகத்தி இந்த கதை படிச்ச நாங்கள் இதுலயும் வருது மகாபுராணத்தில். உடனே அந்த பிரமஹத்தி தோஷமானது கருத்த மலைய போல ரூபமெடுத்து கையில் ஒரு இரும்பு உலக்கை எடுத்துக்கொண்டு அந்த சுவர்த்தனன் பின்னே தொடர அதை அவன் பார்த்து பயந்து நடுங்கி இந்த பூலோகம் எல்லாம் திரிந்து வேதபுரியில் இருந்தான். இவன் இந்த வேதபுரிக்கு வந்த பின்பு அந்த பிரமஹத்தி தோஷம் அவனை தொடராமல் விட்டது. அதை அவன் தெரிந்து அங்கே கோவில் இருக்கிற கல்யாண கோஷ்டி தீர்த்தத்தில் முழுகி பரமசிவன் முன்னே போய் நின்று பலவிதமாய் தோத்திரம் செய்ய, அப்போது பரமசிவனர் அவன் முன் போய் நின்று அவனை தொடர்ந்து பிரமஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். கமலவாசி நீங்க படிங்க, அது முடியும் வரை கொஞ்சம் நேலாது. சரி, நான் படிக்கிறேனா? அதை நான் பார்த்திருந்தேன். ஆகையால் நீ வேதபுரியில் போய் வேதபுரீஸ்வரரை பூசை செய் என்று நாரதர் சொல்ல, பிரம்மானவர் அதை கேட்டு வேதபுரியில் போய் சேய் நதியில் மூழ்கி வேதபுரீஸ்வரரை வெகு நாள் பூசை செய்திருந்தான். அப்போது பரமசிவனானவர் உமாதேவியுடன் ரிஷபவாகனத்தின் மேலெழுந்து அருளி அந்த பிரம்மா முன்னே வந்து அவனை பார்த்து, நீ உன் குமாரத்தியை சம்போதித்த பாவத்தை இங்கே ஒரு சிவலிங்கம் ஸ்தாபித்து அதை பூசை செய்து தீர்த்துக்கொள் என்று சொல்ல, பிரம்மானவர் அந்த படிக்கு வேதபுரிக்கு கிழக்கே 2.5 குரோச தூரத்தில் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்து அங்கே தேவ தச்சனால் அந்த சுவாமிக்கு கோவில், குளம், மதில், கிராமம் இவைகள் செய்து வைத்து விதிப்படி அன்புடன் மகா பக்தியாய் அந்த சிவலிங்கத்தை பூசை செய்து கொண்டிருந்தான். அப்போது பரமசிவன் உமாதேவி சகிதமாய் ரிஷபவாகனத்தின் மேல் வந்து அந்த பிரம்ம முகத்தை பார்த்து, நீ உன் புத்திரியைச் சேர்ந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தோம். நீ உன் சத்தியலோகத்தில் போய் உன் திருஷ்டி தொழிலை செய்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு அந்த சிவலிங்கத்தில் மறைந்தருள, பின்பு பிரம்மா அந்த பட்டணத்துக்கு பெருநகர் என்றும் அந்த சிவலிங்கத்துக்கு பிரம்மேஸ்வரர் என்றும் பெயர் வைத்து கமலவாசி தன் சத்தியலோகத்தில் போய் முன் போல சிருஷ்டி தொழிலை செய்து கொண்டிருந்தார். அந்த பரமேஸ்வரரை மனதால் நினைத்தவர்களும் நமஸ்கரித்தவர்களும் தேவலோகத்தில் போய் வாழ்வார்கள். அந்த பெருநகருக்கு மேற்கு பக்கத்தில் அதை குரோச தூரத்தில் அரை என்று வரணும். 1/2 குரோச தூரத்தில் சகடவியன் என்கின்ற ஒரு ரிஷியானவர் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்து தடாகம் உண்டாக்கினார். அந்த ஜலமானது இளநீரை போல் இருப்பதால் அதற்கு வாயு மூலையில் முன்னொரு காலத்தில் தேவேந்திரன் வெள்ளையானை வந்து ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்து இந்திரனுக்கு வாயனமாயிட்டு அந்த ஊருக்கு அத்தி நகரம் என்று பெயராயிட்டு. பிரமன் சாபம் தீர்த்த சருக்கம் முற்றும் சந்திரன் பேறு பெற்ற சருக்கம். இந்த பிரகாரமாக பிரம்மாவின் சாபம் தீர்த்த சரித்திரத்தை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷமடைந்து பின்பு சூதக புராணிகரை பணிந்து சந்திரன் பாவம் தீர்த்து கொண்ட சரித்திரத்தை சொல்ல வேணும் என்று கேட்க சூதக மகரிஷி சொல்லுகிறார். கேளுங்கள் முனிசுவர்களே, முன்னொரு காலத்தில் சந்திரனானவன், இது புதுக்கதராணியாக எனக்கு முன்னொரு காலத்தில் சந்திரனானவன் குரு பகவான் மனைவியுடைய, கேளுங்க இது நல்ல கதை, அதான் இந்த தாராண்ட கதைக்குள்ள வருது. இந்த சந்திரன் அந்த வியாழ குருவாண்டாவன மனைவி தாரகாவதண்ட கதை சூதகம் அரசு சொல்றார். கேளுங்கள் முனிசுவரர்களே, முன்னொரு காலத்தில் சந்திரனானவன் குரு பகவான் மனைவியுடன் சேர்ந்து சந்தோஷித்து பின்பு அப்படித்தான் செய்ததை பாவம் என்று அறிந்து திருவோத்தூரில் வந்து சேய் நதியான கந்த நதியில் மூழ்கி விபூதி தரித்து பஞ்சாட்சரம் சேபித்து கோவிலில் போய் வேதபுரீஸ்வரர் தேவாமிர்தத்தால் பூசை செய்ய வேதபுரீஸ்வரரானவர் அவன் மேல் மனசு வைத்து உமாதேவியாரோடு ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி யாகி வந்து காட்சி கொடுக்க, அப்போது
சந்திரனானவன் பலவாறு சோஸ்திரம் செய்ய வேதபுரீஸ்வரரானவர் சந்திரனை பார்த்து, நீ குருவின் பத்தினியின் சேர்ந்த தோஷத்தை போக்கினோம், நீ ஆகாசத்தில் போய் நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக இரு என்று கட்டளையிட்டு சிவலிங்கத்தில் மறைந்தார். பின்பு சந்திரனானவன் அந்த வேதபுரிக்கு இறுதி மூலையில் போய் சிவலிங்கம் வைத்து பூசை செய்து மோட்சமடைந்தார். மற்றதை என்ன அதான் இந்த வேதபுரீஸ்வரர் இந்த திருவோணத்தில் இருக்குல்ல வேதபுரீஸ்வரர் எல்லாத்துக்கும் அந்த இடத்துலதான் எல்லாரும் போய் மற்ற பிரம்ம தீர்த்தம் இருக்காம். அது இன்னும் ஒன்று அண்டையார் படிச்சது. சந்திரன் வேறுபட்ட சருக்கம் முற்று. மற்றதை நான் வாசிக்கிறேன். தகன சுருக்கம் சின்ன கதை தானே. மன்மத தகன சருக்கம். இந்தபடி சந்திரன் பாவந்தித்த சரித்திரத்தை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷம் கொண்டு சூத முனிவரை பார்த்து நமஸ்கரித்து ரதிதேவியானவள் வேதபுரீஸ்வரர் பூசை சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்ல சூதமகரி சொல்லுகிறார். கேளுங்கள் நைமிசாரண்ய முனிவர்களே, பாஸ்கர சேத்திரம் என்கின்ற திருவோத்தூருக்கு தெற்கே ஒரு குரோச தூரத்திலே மன்மதனை எடுத்த கோவலூர் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அதில் கைலேயங்கிரியில் இருக்கின்ற சிவபிரான் வந்து தவம் செய்திருந்தார். அப்போது மன்மதனானவன் அவர் முன்னே போய் நின்று அவர் தம் செய்வதை பார்த்து மனதில் கிளேசம் கொண்டு பின்பு தீரம் கொண்டு கரும்பு வில்லை வளைத்து நானேற்றி சில பானங்களை விட்டு சரங்கூட கட்டி பரமசிவன் மேல் புஷ்பபானம் போட்டான். அப்போது பரமசிவனானவர் மன்மதன் வந்து கவிடமாய் பானம் போட்டான் என்று ஞான திருஷ்டியால் அறிந்து தன் நெற்றிக்கண்ணை திறந்து அவனை பார்க்க அவன் வெந்து கரிந்து சாம்பலானான். அப்போது தேவர்கள் போய் பரமசிவனை வேண்ட பரமசிவன் கொஞ்சம் கோபம் தணிந்தார். அப்போது ரதிதேவி மன்மதன் எரிந்து போனதை அறிந்து மார்பில் அடித்து அழுது கொண்டு போய் அந்த பரமசிவனை நமஸ்கரித்து பலவிதமாக தோத்தரித்து வேதபுரியில் போய் பரமசிவனை பலவராக தோத்திரம் செய்து தன் புடவை முந்தானை அவிழ்த்து கையால் அதை பிடித்து கொண்டு விரித்து எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுக்க வேண்டும் என்று கேட்க பரமசிவன் அவளை பார்த்து, நீ ஒரு சிவலிங்கம் பிரதிட்சை செய்து பூசித்தால் நீ உன் மன்மதனை சேர்ந்து வாழ்வாய் என்று சொல்ல ரதிதேவி அந்த படிக்கை பரமசிவனை அநேக நாள் பூசித்தாள். அப்போது பரமசிவன் உமாதேவியுடன் ரிஷபவானத்தின் மேல் வந்து நின்று அவளை பார்த்து, மன்மதன் உலகத்தார் கண்ணுக்கு சரீரமில்லாதவனாயும் உன் கண்ணுக்கு மாத்திரம் சரீரம் உள்ளவனாயும் இருந்து உன்னை சேர்ந்து வாழுவான் என்று சொல்ல மன்மதன் சரீரம் பெற்று வந்தான். தேவர்கள் யாவரும் அந்த பரமசிவனை பணிந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். பின்பு மன்மதன் பரமசிவனிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு தன்னிடம் போய் சேர்ந்தான். பரமசிவன் லிங்கத்தில் கலந்தார். ரதிதேவி வைத்து பூசை செய்த லிங்கத்துக்கு கைலாசநாதர் என்று பேராய். அருணன் பாவந்தீர்த்த சரி கைலாசநாதர் என்ற கோவில் இருக்கும் அங்க இருக்குதானே. கைலாய பிள்ளையார் இருக்காங்க ஏதோ கதைக்கிறது கைலாச பிள்ளையார். இந்த பிரகாரம் மன்மதனை தவித்த சரித்திரத்தை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷமாயி சூதரை நமஸ்கரித்து சூரியனின் பேர்ப்பாகனானவன் வேதபுரியில் போய் தன் பாவத்தை தீர்த்து கொண்ட கதையை சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதகம் மகர்ஷியானவர் சொல்லுகிறார். கேளுங்கள் நைமிசாரண்ய முனிவர்களே, முன்னொரு நாளிலே தேவலோகத்தில் தேவேந்திரன் தன் சிம்மாசனத்தின் மேல் வீற்றிருந்து கொண்டு ரம்பை முதலான தேவ தாசிகள் பரதநாட்டியம் ஆடியதை சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது எப்போதும் போல சூரியனானவன் அந்த வழியாக போக சூரியனுடைய தேர்ச்சாரதியான அருணன் அந்த தேவதாசிகள் ஆடுகிற நாட்டியத்தை பார்த்து மனது மயங்கி தேரோட்டுவதை மறந்திருக்க அந்த தேரானது போகாமல் நின்று விட்டது. அப்போது சூரியன் அருணனை பார்த்து, உனக்கு இப்படி மனமயக்கம் வந்த காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு அவன் இங்கே தேவதாசிகளின் நாட்டியத்தை பார்த்து மனது மயங்கிட்டு இப்பவும் நான் போய் அதை பார்த்தால் அல்லாமல் என் மனமயக்கம் நீங்காது என்று சொல்ல சூரியன் அதை கேட்டு அருணனை அந்த இடத்துக்கு போகும்படி அனுப்பினான். அந்த அருணன் அழகுள்ள ஒரு பெண் ரூபம் எடுத்துக்கொண்டு தேவேந்திரன் சபையில் போய் பரதநாட்டியங்களை பார்த்து கொண்டு இருக்கும் போது தேவேந்திரன் இந்த அருணன் மேல் மோகித்து அழைத்து கொண்டு ஒரு வீட்டில் போய் சம்போகிக்க, அப்போது அந்த அருணன் வயிற்றில் வாலி பிறந்தான். பின்பு அந்த அருணன் முன்போல தன் ரூபம் எடுத்துக்கொண்டு சூரியனிடத்தில் போய் தான் பெண்ணுருவமாகினதும் தன்னை தேவேந்திரன் கூடினதும் வாலி பிறந்ததும் சொல்ல சூரியன் அருணனை முன்னெடுத்த ஸ்திரீ ரூபத்தை எடுக்க சொல்லி அவனை பார்த்து மோகிக்க சுக்கிரன் பிறந்தான்.
சூரியன் 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 சொல்லி இருக்கிறார், நீ விருப்பம் பெண் ரூபத்தை எடண்டு. அருணன் தான் பண்ணுருவோம். அருணன் தான் பெண் ரூபத்தை எடுக்க சொல்ல சூரியன் மோபிக்க சுக்கிரன் இருந்தார. பின்பு அந்த அருணன் முன்போல் தன் புருஷ ரூபம் எடுத்து தான் இந்திரனையும் சூரியனையும் சேர்ந்ததால் வந்த பாவங்களை அறிந்து சூரியனை நமஸ்கரித்து, நான் தேவேந்திரனையும் உன்னையும் சம்போகம் செய்த பாவமானது விமோசனம் செய்யும் விதத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க, அதற்கு சூரியனான திருவோத்தூரில் போய் வேதபுரீஸ்வரரை பூசித்தால் இந்த பாவ நிவாரணமாம் என்று சொல்ல, அருணன் அப்படியே திருவோத்தூரில் போய் சேயாற்றில் மூழ்கி திருக்கோவில் போய் வேதபுரீஸ்வரரை விதிப்படி பக்தியாய் பூசை செய்து பலவராக சோத்திரம் செய்தான். அப்போது அந்த வேதபுரீஸ்வரர் அன்புண்டாகி அவனை பார்த்து, நீ செய்த பூசையை அங்கீகரித்தோம். இந்த ஊருக்கு நிறுதி மூலையில் அரை நாளிகை வழி தூரத்தில் ஒரு பெருங்காடு இருக்கிறது. அதில் நீ போய் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அதை பக்தியாய் பூசித்தால் நீ செய்த பாவம் நீங்கி சுகப்படுவாய் என்று சொல்ல, அவன் அப்படியே அந்த காட்டுக்கு போய் அந்த காட்டை வெட்டி போட்டு வெளியாக்கி அங்கே ஒரு ஊரும் தடாகமும் உண்டாக்கி அந்த தடாகத்தில் மூழ்கி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை பூசை செய்து பலவாறாக தோத்திரம் செய்தான். அப்போது பரமசிவனானவர் உமாதேவியுடன் ரிஷபவானத்தின் மேல் வந்து நின்று, நீ செய்த பாவத்தை நிவர்த்தி செய்வோம். இந்த பிரதிஷ்டை நிவர்த்தி, இந்த பிரதிஷ்டை பாருங்க, சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறது, பாவத்தை நிவர்த்தி செய்யறது. இந்த பிரதிஷ்டாகலை நிவர்த்திகளை என்று வருதல்லோ, இதை வச்சுதான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி அந்த வித்தியாகலை என்றா வித்தியாண்ட அறிவு, அது அறிவுக்கு பாடத்துக்கு. அப்ப இனிமேல் நீ சூரியனிடத்தில் போய் முன்போல் உன் சாரதி தொழிலை செய்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு அந்த சிவலிங்கத்தில் கலந்தருள அவன் சூரியனிடத்தில் போய் முன்போல தன் சாரதி தொழிலை செய்து கொண்டிருந்தான். அந்த ஊரை வெங்காடு என்று சொல்லுகிறார்கள், அந்த இலிங்கத்தை அருணநாயன் என்று சொல்லுகிறார்கள். முற்றும் அண்டிபடிங்க இந்திரன் சாபந்தி அவ இருக்கிறா தான அழும்பி வரட்டும் படிங்க, ரெக்கார்டிங் போகுது. முற்று இந்திரன் சாபம் தீர்த்த சருக்கம். இந்த விதமாக அருணன் சாபம் தீர்த்த சரித்திரத்தை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷமாகி சூதமகாமிருஷியை நமஸ்கரித்து இந்திரன் சாபம் தீர்ந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதமகாரிஷி சொல்லுகிறார், கேளுங்கள் முனிக்கூட்டங்களே, தேவேந்திரன் ஒரு நாள் ஒரு காட்டில் போய் கௌதவர் மனைவியான அகலியை பார்த்து மோகித்து அதிக காம விகாரமாகி அன்றைய ராத்திரி நடுநேரத்தில் அந்த கௌரவ ரிஷியின் ஆத்திரமத்தில் பக்கத்தில் போய் கோழியை போலவே அதான் கூவினான். அப்போது கூப்பிடன்றது கூவினான் போலவே கூவ, அப்போது அந்த கௌதவமானவர் எழுந்து நித்திய கர்மம் முடிப்பதற்காக நாளைக்கு போனார். அப்போது இந்திரனானவன் அந்த கௌதம ரிஷியை போல ரூபம் எடுத்து கொண்டு போய் அகலியை முன் சம்போகம் செய்தான். இவன் இப்படி இருக்கும்போது முன்னே நதிக்கு போன கௌதமரானவர் நதியில் போய் கங்கை நதி எழுந்திருக்கவில்லை என்றும் கோழி போல கூவினது இந்திரன் என்று ஞான சிருஷ்டியால் அறிந்து சீக்கிரமாய் திரும்பி தன் ஆசிரமத்தில் வந்து நடந்த வகையை அறிந்து இந்திரனை பார்த்து, நீ ஒரு ஜோனிக்கு ஆசைப்பட்டு வந்ததால் உன் உடம்பில் 1000 ஜோனி உண்டாக கடவது என்று சாபம், 1000 கண் என்றுதான் வந்ததுல யோனி என்று சொல்றான், கடவது என்று சாபம் கொடுத்தார். அப்படியே அப்போது இந்திரன் சரீரத்தில் 1000 ஜோனி உண்டாக இந்திரன் தேவலோகத்துக்கு போக வைக்கப்பட்டு ஒரு தாமரை கொடிக்குள் நுழைந்து வெகு நாள் இருந்தான். அப்போது குருவும் தேவர்களுக்கெல்லாம் தேவேந்திரனை காணாமல் அந்த தாமரை கொடியில் இருப்பதை அறிந்து அங்கே போய் அவரை பார்த்து, இந்த யோனிகள் என்ன செய்தால் போகும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது குரு பகவானானவர் திருவோத்தூரில் போய் வேதபுரி, இது எல்லாத்துக்கும் அந்த திருவோத்தூர் என்ற மகத்துவத்தை தான் சொல்லினான். வேதபுரீஸ்வரரை பூஜை செய்தால் போகும் என்று சொல்ல இந்திரன் அந்த படிக்கே திருவோத்தூரில் போய் நதியில் மூழ்கி கோவிலுக்கு போய் வேதபுரீஸ்வரரை பூஜை செய்தான். அப்போது பரமசிவன் மாதவியுடன் சிவவானத்தில் மேல் வந்து நின்றார். அப்போது அவன் தனக்கு கௌதமர் கொடுத்த சாபத்தை தீர்த்தொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவாறாக தோத்திரம் செய்ய பரமசிவன் அதற்கு உன் சரீரத்தை பார்க்கிறவர்கள் கண்களுக்கு 1000 கண்களாய் இருக்கும்படியாக வரம் கொடுத்தோம். யோனியா இருந்ததை கண்களா மாத்தி விட்டுருக்கேன். இல்ல ராணா, இல்ல அந்த
ஓ உண்மையா முதல் ஜோனி தான், பிறகுதான் இப்படி கண்களை அவர் மாத்தி விட்டார் பரமசிவன். அதுக்காகத்தான் அந்த கல்யாண வீடுகள்ல முள்முறுக்க மரம் நடுவில் கன்னிக்கால், அந்த கன்னிக்கால்ல அந்த கல்யாண பந்தல்ல நறுவின ஒரு முள்முறுக்க, அது அந்த முள்முறுக்கையும் ஒரு நாள் கமலநாதன் ஐயா இந்த கதை சொன்னவர். அதுல அந்த முள்முறுக்கையில அது கண் வடிவமா தான் இந்திரன் அந்த கற்பு நெறி, இந்திரன் அந்த இதை அப்ப கற்பு நெறியா ஆணும் பெண்ணும் இருக்கணும்ன்றதுக்கு தான் அந்த மரம் அதில் நடுறதுண்டு அவர் ஒரு நாள் விளங்கப்படுத்தினவர். இந்த ஸ்தலத்தில் அதற்கும் சரீரத்தை பார்க்கிறவர்கள் கண்களுக்கு 1000 கண்களாய் இருக்கும்படியாக வரம் கொடுத்தோம். நீ இந்த ஸ்தலத்தில் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை என்று சொல்ல, அவன் அப்படியே அந்த ஊருக்கு கிழக்கே 1/2 கிலோச தூரத்தில் போய் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்து தேவலகம் போய் சேர்ந்தான். அந்த லிங்கத்திற்கு இந்திரேஸ்வரர் என்றும் பேராயிற்று. இன்னமும் முன்னொரு காலத்தில் அந்த இந்திரன் தேவபுரியில் வந்து தேவபுரீஸ்வரரை பூஜை செய்து தனக்கு வந்த பிரம்மதி தோஷத்தை நீக்கி கொண்ட கதையை சொல்லுவதேன் கேளுங்கள். அது வேதபுரி, நீங்கள் நெடுக தேவபுரி தேவபுரி அதான் பிள்ளையாடி சொல்லக்கூடாது, பிள்ளையாட்டி அது உங்களுக்கு மனதுல வந்துடுது. வே என்னதான் அதுல இருக்குது, பார்த்து வாசம். தேவேந்திரன் ஒரு கொலு வீட்டிருக்கும் போது ரம்பை முதலானவர்கள் ஆடப்பெற்ற பரதநாட்டியத்தை பார்த்து மயங்கி இருந்தான். அந்த சமயத்தில் குருபவான் அங்கே வர அவரை அந்த இந்திரன் பார்க்காமல் நாட்டியத்தின் மேல் கண்ணாயிருக்க, அப்போது குருபவான் அவன் மேல் கோபம் கொண்டு அதை விட்டு அப்பால் போய் மறைந்திருந்தார். தேவேந்திரன் பரதநாட்டியம் பார்த்தான். பின்பு குருபவான் அங்கே வந்து போன செய்தி கேட்டு தமக்கு குருநிந்தனை கிடைத்தது என்று மனதில் எண்ணிக்கொண்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது ராட்சச கூட்டங்கள் இந்திரன் மேல் சண்டைக்கு வர இந்திரனானவன் மனம் கலங்கி சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை நமஸ்கரித்து ராட்சசர்களை தன்மேல் சண்டைக்கு வந்ததையும் தான் அவர்களுக்கு பயந்தோடி வந்து விட்டதையும் மெதுவாய் அவரிடம் சொன்னான். அதற்கு அவர் அவனை பார்த்து, நீ உன் குருவுக்கு செய்த மனக்குறைவால் உன் மனசு தளர்ந்து பாய்ந்து வந்ததே அல்லாமல் மற்றொன்றும் வந்ததல்ல. ஆகையால் புத்திரரான விஸ்வரூபரை நீ குருவாய் வைத்து கொண்டு அவரை பணிந்து ஆசீர்வாதம் பெற்றால் ராட்சசர்களை ஜெயிக்கும்படியான விதமும் உனக்கு பெருமையும் உண்டாகும் என்று சொல்ல, தேவேந்திரன் பிரம்மா சொன்ன வசனப்படிக்கு விஸ்வரூபரை போய் அழைத்து வந்து தனக்கு குருவாக வைத்து கொண்டான். அப்போது அந்த விஸ்வரூபன் இந்திரன் வைத்திருந்த வஜ்ராயத்தை வாங்கி அதற்கு மந்திரமேற்றி பலமுண்டாக்கி கொடுக்க, அதை இந்திரன் வாங்கி கொண்டு போய் அந்த ராட்சசர்களை எல்லாம் ஜெயித்து வெற்றி மாலை தரித்தான். இன்னமும் இருக்கின்றது, என் சத்துருக்கள் சூழம் நாசமாகும்படி ஒரு யாகம் செய்ய வேணும் என்று சொல்லி, அப்படியே அந்த விஸ்வரூபன் யாகம் செய்து தனக்கு ராட்சசர்கள் அம்மான் வம்சமாகையால் என்னண்டு அம்மானா வந்தவை அவர்கள் மேல் பாசம் வைத்து ஒரே தகப்பனுக்கு 2 தாய்க்கும் தானே பிறந்தது, ராட்சசர்களும் தேவர்களும் அரக்கரும் தேவர்களும். அப்ப சகோதர முறையில வரும். என்னவோ அதுல பாப்பம், இந்த என்னண்டு பாப்பம் வம்சமாகியால் விஸ்வரூபன். அப்படியே அந்த விஸ்வரூபன் ஜாகம் செய்து தனக்கு ராட்சசர்கள் அம்மான் வம்சாயால் அவர்கள் மேல் பாசம் வாசிங்க என்னண்டு பாப்பம். அம்மான் என்ற மாமாதான். அம்மான் வம்சமாகையால் அவர்கள் அம்மா வம்சமா அம்மான் வம்சம் ராட்சசர்கள் தானே, அது அசுரர்களும் தேவர்களும் தானே சகோதரம். ராட்சசர்கள் இது வேறே ஆக்கும். அப்பா அம்மான் வம்சம் மாமன் தான், தாய் மாமன் தான். அதான் பாப்பம் என்னண்டு இதுல வருந்தானே. அம்மாண்ட தம்பியத்தான் நாங்கள் சின்னம்மான் பெரியம்மான்னு தானே சொல்றோம். அவர்கள் மேலும் பாசம் வைத்து அக்கினிக்கு அவிப்பாகம் கொடுக்கும் போது ராட்சசர்களுக்கும் பலம் உண்டாக்க கூடாதென்று கடவதென்று பலம் உண்டாக கடவதென்று அக்கினி அவிப்பாகம் கொடுக்காத இந்திரன் அறிந்து கோபித்து அந்த விஸ்வரூபன் தலையை வஜ்ராயத்தால் வெட்டினான். அப்போது அந்த பிரம்மத்தி தோஷமானது இந்திரனை சுற்றி கொள்ள, அதனால் அவன் ஆகப்பட்டு அறிவு கட்டு குரல் பண்ண மேலுக்கு. இது விஸ்வரூபன். இந்த விஸ்வரூபனாலதானே பிரமதி தோஷம் வந்தது. இதுதான், இது வேற, அசுரர்கள் வேற. சொல்லு நீங்க. அதனால அவன் ஆகாரம் விட்டு அறிவு கட்டு
குருபவானை நினைத்து ரொம்பவும் பக்தியாய் மனத்தில் நினைத்து தோத்திரம் செய்தான். அதை அவர்கள் அறிந்து அவன் மேல் கோபத்துடன் வர, அப்போது இந்திரன் அவர் பாதத்தில் தீர்க்க தண்டமாய் விழுந்து நமஸ்காரம் செய்து பரவாறாக தோத்தரித்து அவன் கொண்டிருந்த கோபத்தை தணித்தான். அப்போது அவர் இந்திரன் மேல் தயவு வைத்து அவனிடத்தில் சேர்ந்த பிரமதி தோஷத்தை 4 பங்காக்கி, பூமியில் ஒரு பங்கும், ஜலத்தில் ஒரு பங்கும், மரத்தில் ஒரு பங்கும், ஸ்திரீகளத்தில் ஒரு பங்குமாக இந்தப்படி போக விட்டு தேவேந்திரனை சுகமாயிருக்கும்படி செய்ய, அப்படியே அவன் சுகமாயிருந்தான். இவன் இருக்கும் போது முன் சொன்ன விஸ்வரூபன் திருவிளையாடப்புறத்துல முதல் கதை தானே ராணி, இந்திரன் மேல் கோபம் கொண்டு மலைச்சாரில் போய் ஒரு யாகம் செய்ய, அதில் மகாபராக்கிரமத்துடன் விருத்தாசுரன் என்று ஒரு ராட்சசன் பிறந்தான். அவனை விஸ்வரூபன் பார்த்து, நீ போய் தேவேந்திரனை ஜெயித்து கொண்டு வா என்று சொல்ல, விருத்தாசுரன் அங்கே ராட்சச கூட்டங்களை சேர்த்து கொண்டு போய் இந்திரனுடன் பிரபல யுத்தம் செய்ய, இந்திரன் பயப்பட்டு தன் சரீரத்தில் பட்ட ஆயுதத்துடன் திரும்பி சத்தியலோகத்தில் போய் பிரம்மாவை நமஸ்கரித்து இந்த செய்திகளை எல்லாம் சொன்னான். அவன் அவற்றை கேட்டு தேவேந்திரனை அழைத்து கொண்டு வைகுண்டம் போய் விஷ்ணுவும் இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல, அதற்கு அவர் இந்திரனை பார்த்து, முன்னே நாம் திருப்பார்கடல் கடந்த போது தேவர்கள் கையில் வைத்திருந்த ஆயுதங்களை எல்லாம் தசீசி முனிவர் கையில் கொடுத்தோம். அவற்றையெல்லாம் அவர் சாப்பிட அது அவருடைய முதுகு தண்டு எலும்புடன் சேர்ந்திருக்கிறது. நீ அந்த முனிவரிடத்தில் போய் அவருடைய முதுகு தண்டு எலும்பை வாங்கி அதை வச்சிராயுதமாக்கி அதனால் விருத்திராசுரனை ஜெயிப்பா என்று சொல்ல, அதை கேட்டு பிரம்மா இந்திரன் இந்த 2 பேரும் முன் சொன்ன ததிசி முனிவரிடத்தில் போய் அவரை நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்து விஷ்ணு சொல்லி அனுப்பிய செய்தியையும் அதற்கு முன் தேவேந்திரனானவன் விருத்திகாசன் பயந்து வந்ததையும் சொல்ல, ஒருவர் ஒரு யாகம் செய்து அதில் தன் சரீரத்தை விட்டு கைலாயம் போய் சேர்ந்தார். பின்பு இந்திரன் அந்த முனிவனுடைய முதுகெலும்பை எடுத்து வச்சிராயுதமாக செய்து கொண்டு போய் முன் சொன்ன விருத்திகாசுரனை மேல் விட்டான். அந்த பதாதையை அவன் பொறுக்காமல் ஓடி போய் அந்த பதாதை என்றுதான் பிள்ளை வரும். பாதையை அந்த பதாதையை பொறுக்காமல் ஓடி போய் சமுத்திர ஜலத்தில் வீழ்ந்து அதற்குள் ஒளித்து கொண்டான். பின்பு இந்திரன் அந்த விருத்திராசுரனை எங்கும் தேடி காணாமல் பின்பு சமுத்திரத்தில் போய் ஒளிந்து கொண்டான் என்று தெரிந்து சத்தியலோகத்தில் போய் பிரம்மாவை நமஸ்கரித்து நடந்த விருத்தாந்தங்களை சொல்ல, அதற்கு பிரம்மா அகஸ்திய முனிவரை கொண்டு சமுத்திர ஜலத்தை சாப்பிட செய்தால் விருத்தாசுரன் ஆகப்படுவான் என்று சொல்ல, இந்திரனானவன் அகஸ்தியரை போய் நமஸ்கரித்து இந்த சங்கதிகளை எல்லாம் சொல்லி சமுத்திர ஜலத்தை சாப்பிடும்படி வேண்டினான். அதை அவர் கேட்டு சமுத்திரத்தில் உள்ள ஜலம் முழுவதையும் கையால் மண்டு உளுந்து பிரமாணம் திரட்டி குடித்தார். இந்த உளுந்து பிரமாணம் வளர்றதுக்கு உள்ளங்கையில எடுத்து குடிச்சாரோ, உளுந்து தாழ்ற அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொண்டு தண்ணி குடிக்கிறோம். இல்ல அப்பதான் அந்த இந்திரனை பிடிக்கலாம். அவன் ஒளிச்சல்ல இருந்து நாங்கள் அந்த இந்திரன் விருத்திராசனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் அந்த மந்திரம் சொல்லிய உளுந்து பிரமாணம் உளுந்து அமிழ்ந்தக்கூடிய பிரமாணம் தண்ணியைத்தான் எடுத்து குடிக்க திரட்டி குடித்த. அப்போது இந்திரனானவன் திருவோத்தூரில் வந்து வேத புரீஸ்வரை பூஜை செய்து தனக்கு வந்த பிரம தோஷத்தை தீர்த்து கொண்டு தேவலோகம் போய் சுகமாயிருந்தான். முன்னே சமுத்திர ஜலத்தை அகஸ்தியர் குடித்து பின்பு தன் பீஜத்தால் அந்த ஜலத்தை சமுத்திரத்தில் விட்டார். அதை தேவர்கள் எல்லாம் பார்த்து சமுத்திர ஜலம் அசுத்தம் என்று பழிக்க, அப்போ அகஸ்தியர் நமக்கு பாவம் வந்தது என்று நினைத்து விசனம் அடைந்து அவங்க விளையா போடுறாங்க. வியசனம்
விசனம் அடைந்து ம். திருவோத்தூரில் போய் செய்யாற்றில் மூழ்கி வேத புரீஸ்வரரை வெகுநாள் பக்தியுடன் பூஜை செய்து பலவாறாக தோத்திரம் செய்ய, அப்போது பரமசிவன் சிவத்தின் மேல் வந்து நின்று தேவர்களை பார்த்து அகத்தியர் கோஷத்தில் விட்ட இந்த சமுத்திர ஜலமானது வருஷம் தோறும் வருகின்ற புண்ணிய காலங்களிலும் மாசந்தோறும் வருகின்ற பஞ்சபர்வ தினங்களிலும் இந்த தீர்த்தம் புண்ணிய தீர்த்தமாயிருக்க கடவுளென்று அந்த அந்த அன்னைக்கு நல்ல பெரிய கதையா தான் வருது நடுகவா அந்த நாளில் அதில் மூழ்கினார்களா ம். மூழ்கினவர்களும் மேலான புண்ணிய மேலான வரங்களும் புண்ணிய இப்படியாக வரம் கொடுத்து விட்டு சிவலிங்கத்தில் கலந்தார். ம். பின்பு அந்த அகஸ்தியரானவர் அந்த ஸ்தலத்திலேயே ஒரு சிவலிங்கம் வைத்து பூசித்து அப்பால் அந்த வேதபுரிக்கு மேற்கே ஒரு குரோச தூரத்தில் போய் ஒரு சிவலிங்கம் வைத்து அநேக வருஷ காலம் பூசை இருந்தார். இதெல்லாம் சொல்லுத உள்ள அந்த 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 இடத்துக்கு போய் சொல்லித்தான் அங்க போனாதான் அந்த பாவ விமோசனம் வருது. அதான் யார்கிட்டையும் கேட்கணும் வேத பூஜீஸ் வீடியோவில வந்து நில்லும் தனா வந்துட்டேன். ராகவன் பாவந்தித்த படி அப்ப பிருத்திராசுரன் அதுல போய் ஒளிச்சிருக்க, இந்திரன் போய் அவனை கொண்டவனும். ஓ அதுதான் அதுக்கு பிரமஹத்தி தோஷமா வந்தது. திருவிளையாடல் கதை அதுதான். ராகவன் பாவம் தீர்த்த சருக்கம். வீடியோ இந்த பிரகாரம் நைமிசாரண்ய முனிவர் இந்திரன் சாபம் தீர்த்த கதையை கேட்டு சந்தோஷமாக எழுந்திருந்து சூத மகரிஷியை நமஸ்கரித்து தோத்திரம் செய்து ஸ்ரீராமமூர்த்தியார் பாவம் தீர்த்த கதையை சொல்ல வேண்டும் என்று கேட்டு சூத மகரிஷி சொல்லுகிறார். கேளுங்கள், நைமிசாரண்ய முனிவர்களே, கோசல தேசத்திலே அயோத்தியாபுரி பட்டணத்திலே ராஜாக்களுக்கெல்லாம் மேன்மையாய் தசரத மகாராஜன் என்று ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு வெகு காலம் புத்திரன் இல்லாமல் இருந்து, அப்போது அவன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 பிள்ளைகளை பெற்றான். அதில் மூத்த குமாரரான ஸ்ரீராமன் தன் சிறிய தாயாரான கையேயி சொல்படிக்கு தன் தம்பி லட்சுமணனுடனும் தன் மனைவி சீதையுடனும் புறப்பட்டு காட்டிற்கு போய் 14 வருஷ காலம் சஞ்சாரம் செய்திருந்தான். அப்போது லங்காபுரியில் இருந்த ராவணன் திருட்டு தனமாய் சந்நியாசி வேஷம் தரித்து கொண்டு வந்து சீதையை கொண்டு போய் தன் பட்டணத்தில் அசோகவனத்தில் வைத்துக் கொண்டான். அப்போது ஸ்ரீராமன் சீதையை எங்கும் தேடி காணாமல் சுக்கிரீவனை சிநேகம் கொண்டு அவன் தமையனான வாலியை கொன்று சமுத்திரத்தில் அணை கட்டி லங்கையில் போய் ராவணனை கொன்று திரும்பி அயோத்தியாபுரிக்கு போகும்போது முன்னே அவர் வாலியை கொன்ற பாவமானது பல துன்பங்களை செய்தது. அதற்கு அவர் நாம் இதற்கு என்ன செய்யலாம் என்று நினைத்திருக்க அதை ஜம்பவந்தன் அறிந்து ஸ்ரீராமனை பார்த்து சொல்கின்றார். கேளும் ஸ்ரீராம சுவாமியே, உம்மை சேர்ந்த பாவம் தீரும் விதத்தை சொல்கிறேன். என்னவென்றால், திருவத்தூர் என்ற ஒரு சிவத்தலம் இருக்கின்றது. அதில் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சந்திரன், சூரியன் ஆகிய இவர்கள் எல்லாம் அந்த ஸ்தலத்தில் போய் அங்கே இருக்கின்ற வேதபுரீஸ்வரரை பூசை செய்து அவர்கள் செய்த பாவத்தை தீர்த்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் வாங்கி கொண்டார்கள். அந்த ஸ்தலத்திற்கு சரியான ஸ்தலம் எங்கேயும் இல்லை. ஆகையால் நீர் அந்த ஸ்தலத்துக்கு போய் வேதபுரீஸ்வரரை பூசித்தால் இந்த பாவம் போகும் என்று சொல்ல ராமனானவர் அந்த வேதபுரியில் போய் வேதபுரீஸ்வரரை பூசை செய்து தோத்திரம் செய்தார். அப்போது அந்த வேதபுரீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் வந்து நின்று ராமரை பார்த்து, நீர் வாலியை கொன்ற பாவத்தை தீர்த்தோம். நீ இங்கே ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்துவிட்டு அயோத்தியாபுரி போய் சேர். அந்த லிங்கத்திற்கு ராமலிங்கம் என்று பெயராயிற்று. அந்த லிங்கத்தை பூசை செய்தவர்களும் பணிந்தவர்களும்
ராஜாவாய் பிறந்து ராஜாவாய் ஊழ்வினையை திளைத்து சுகம் அனுபவிப்பார்கள். இந்த சிவலிங்கத்திற்கு மேற்கு பக்கத்தில் அனுமந்தேஸ்வரர் என்று ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கின்றது. அதை பூசித்து வணங்கியவர் சம்பத்தை அடைந்து சுகமாயிருப்பார்கள். அந்த அனுமந்த லிங்கத்திற்கு தெற்கே 2 குரேச தூரத்தில் அகத்திய முனிவரானவர் ஒரு லிங்கம் வைத்து பூசித்து பின்பு அதை சுக்கிரீவன் பூசித்து சுகமடைந்தான். பராசரர் வேள்வி சருக்கம். இந்த பிரமாகராமாக ஸ்ரீராமர் பாவந்தீர்த்த சரித்திரத்தை நைமிஷாரண்ய முனிவர்கள் கேட்டு அதிக சந்தோஷமாகி எழுந்து சூதக மகரிஷியை பணிந்து தோத்தரித்து, முன்னே நீர் வேதபுரியில் பராசர முனிவர் செய்த பாவத்தை தீர்த்து கொண்டு உயர்ந்த பதவியை அடைந்தார் என்று குறிப்பாக சொன்னீர்களே, அதை இப்போது எங்களுக்கு நன்றாய் விரிவாய் சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதக முனிவர் சொல்லுகிறார். யார் இந்த பராசர முனிவர்? யாருக்கு தெரியும்? பராசர முனிவர் தான் இந்த அவர்தான் அந்த பாம்புக்கு பயம் என்ன 7 நாள் இல்ல அப்பா. இது வியாசட்டி அப்பா. வியாசட்டி அப்பா. கேளுங்கள் முனிவர்களே, முன்காலத்தில் காசி கஷேத்திரத்தில் கங்கா நதிக்கரையிலே ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து சிவத்தலங்களின் பெருமையை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அகஸ்தியர் ரிஷி பராசர ரிஷியை பார்த்து, பூமியில் கைலியங்கிரிக்கும் மிகுந்ததாய் வேதபுரி என்று ஒன்று இருக்கிறது. அதில் இருக்கிற வேதபுரீஸ்வரரை முன்காலத்தில் சூரியன் பூஜித்து கிரகங்களுக்கெல்லாம் முதல் கிரகமானான். அந்த ஸ்தலத்துக்கு பாஸ்கர கஷேத்திரம் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தலத்தின் மகிமையை இவ்வளவு என்று எவர்களாலும் சொல்ல முடியாது. சீக்கிரத்தில் பலன் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்தலம் இல்லாமல் வேறு கிடையாது என்று அகஸ்தியர் சொல்ல, அதை பராசர் கேட்டு அதை விட்டு புறப்பட்டு திருவோத்தூருக்கு வரும்போது மத்தியில் யமுனா நதியை பார்த்து அதில் படகு விட்டு கொண்டிருக்கிற மச்சகந்தியை பார்த்து மோகித்து, நீ என் மோகத்தை தீர்த்தால் உன் வயிற்றில் உன் வயிற்றில் நகுல குமாரன் பிறப்பான் என்று சொல்லி, பின்பு அவனை சம்போகம் செய்ய அவள் வயிற்றில் வியாசர் பிறந்தார். பின்பு அந்த பரராச முனிவரானவர் அந்த வியாசரை அழைத்துக் கொண்டு திருவொத்தூரில் வந்து வேதபுரீஸ்வரரை பக்தியாய் பூஜை செய்ய, அப்போது அந்த பரமசிவனானவர் அவரை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு பரராசரானவர், நான் மச்சகந்தியுடன் சேர்ந்த பாவத்தை நிவர்த்தி செய்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். மச்சகந்திக்கு பெயர் சத்தியவதி. அந்த மச்சகந்தி என்றது அவன் பாதி உடல் மீன், அவன் கீழுருவம் மீனாகவும் மேலுருவம் தான் பெண்ணாகவும் இருக்கும். அவ மீனவ பெண் தானே? அவ பெண் தான். அவ கீழுருவம் மீனாத்தான் இருக்கும். இல்ல, மீனவ பெண் தானே? அவ மீனவ பெண்ணும் தான். அவ அப்ப அதுக்குத்தான் அவ அவர் வந்து ஒரு தேவதான் அவர். அந்த நேரம் போகிட்டு பெற்றால் அந்த பிள்ளையின் லட்சணம் வேறு என்றதுக்காண்டி அவருக்கு உடனே பிறக்கணும் போல பிள்ளை. அந்த மச்சகந்தியை தானே சந்துரு கணையானம் செய்தவராக்குவன்? சீச்சி இல்லையே. சந்தனு வியாசர் பரராசமுனிவர் அவரை பிள்ளை கிடைச்சோன்னு அவக்கு கிடைச்சோடனே அவ மீண்டும் கன்னி ஆயிட்டா. அது சந்தனு விரும்பி கல்யாணம் செய்தவர். அதுக்கு பிறகுதான் மற்ற இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்தவர். சந்தனுவுக்கும் இந்த சந்தனுதானே உள்ள எல்லா பிள்ளைகளையும் எரிஞ்சு விடுவார் கடல்ல பெற்ற உடனே. அவள் சொல்லி போட்டாதானே பிள்ளைகள். அது கங்கைக்கு பிறந்த பிள்ளைகளை. இவர் பரராச முனிவர் அவ விட்டுட்டு போயிட்டா. இந்த மச்சகந்திய அவ திரும்பவும் கன்னியாகி விட்டுட்டு அவர் போயிட்டார். அங்க கங்கை
சந்தனுவை கல்யாணம் செய்து 8வது பிள்ளைகள் பீஸ்மர் பிறந்ததோட அவவும் விட்டுட்டு போயிட்டா. அவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்டதால பிள்ளைய கொண்டவ போயிட்டா. பிறகு இவர் தனியா இருந்தவர் சந்தனு ஒரு நாள் இந்த மச்சகந்திய அவர் ஒரு கடற்கரையில கண்டுட்டு அவ விலாசம் வந்துட்டுது அவருக்கு. அப்ப அவ கேட்க அப்ப அந்த மெச்சகந்தியின் தகப்பனானவர் சொல்லுவார், நீ ஆல்ரெடி கல்யாணம் செய்து உனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அப்ப நீ அந்த அரச வம்சம் என்றாலும் உண்ட சொத்துகளும் இந்த பதவிகள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு தான் போகும். ஆனபடியே இந்த மகளை உனக்கு தெரியல, அது இந்த மகளின் பிள்ளைகள் உண்ட பிள்ளைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடக்க வேண்டி வருமண்டு. அப்பதான் அவர் அவர் வேதனையில அவர் பாடிக்கொண்டிருக்கதான் பீஸ்மர் இதை கேள்விப்பட்டு வந்து தகப்பனுக்காக போய் இந்த மச்சகந்தியோட கதைக்க. அப்ப மச்சகந்தி சொல்லுவா, நீ சத்தியம் செய்தரவனு நீ கல்யாணம் முடிக்க மாட்டேன், அரசும் ஆள மாட்டேன், இந்த ரெண்டையும் நீ தொட மாட்டேன்டா நான் உன்னுடைய அப்பாவை கல்யாணம் செய்வேன். சத்தியம் வேண்டித்தான் கல்யாணம் செய்த பீஸ்மர். அப்பா அதுல ஒரு தியாகி. சரி, மச்சகந்தியுடன் சேர்ந்த பாவத்தை நிவர்த்தி செய்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அப்போது பரமசிவன் அவரை பார்த்து, இந்த வேதபுரியில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அதை பூஜை செய்தால் நீ செய்த பாவ விமோசனமாகும் என்று சொல்ல, அவர் முன்னே அகஸ்தியர் வைத்து பூஜித்த சிவலிங்கத்துக்கு நிதிதி மூலையில் அரை குரோச தூரத்தில் போய் ஒரு திருக்கோயில் கட்டி அதற்கு ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பரமசிவனானவர் அந்த ரிஷியின் மீது அன்பு வைத்து ரிஷபத்தின் மேல் வந்து காட்சி கொடுத்து, நீ செய்த பாவம் தீர பழைய வழக்கப்படி ஒரு யாகம் செய்ய என்று சொல்லிவிட்டு அந்த சிவலிங்கத்தில் கலந்தார். பின்பு அந்த பராசர முனிவர் அந்த கட்டளைப்படி அங்கே யாகம் செய்ய அப்போது தேவ போகத்தில் இருக்கின்ற இந்திரன் குரு பகவானை நமஸ்கரித்து, எனக்கு மனதில் பயம் உண்டாகி இருக்கிறது, அது என்ன காரணத்தால் என்று தெரியவில்லை. குரு பகவானவர் அவனை பார்த்து, திருவோத்தூரில் பரராச முனிவர் போய் உன் சம்பவத்தை அடைவதற்காக ஒரு யாகம் செய்கிறார் என்று சொல்ல தன் ராட்சத சேவர்களை அனுப்பி அந்த பரராசர் செய்த யாகத்தை அழிக்க விட்டார். அப்போது அந்த ரிஷியானவர் கோபம் கொண்டு யாகத்தை நிறுத்தவே, அப்போது அவர்கள் அவரை பணிந்து பயந்து, கேளும் முனிசுவரே, இது எங்கள் மனப்படி செய்யவில்லை, எங்களுக்கு நாயகனான இந்திரன் சொல்லியதை கேட்டு நடந்தோம், எங்கள் மேல் கோபிக்க வேண்டாம், தேவரீர் எங்களுக்கு கொடுத்த சாபம் எப்படி போகும் என்று கேட்க, அதற்கு பரராச முனிவர் பார்த்து பராசர முனிவர் பார்த்து, முருகக் கடவுள் பிராமண வம்சத்தில் பிறந்து சம்பந்தர் என்று பெயர் பெற்று இவ்விடத்தில் வந்து தரிசனம் கொடுப்ப, அப்போது அந்த சாபம் நீங்கும் என்று சொல்லிவிட்டு அந்த யாகத்தை நிறைவேற்றி பின்பு இன்னும் அநேக யாகம் செய்து பின்பு வேதபுரீஸ்வரை பூஜை செய்து. இப்படியான புராண கதைகள்ல வருது, முருகன் தான் சம்பந்தராக வந்தான். ஆனால் கன்னடத்துல அதை இல்லை என்று சில பேர் மறக்கணும். ஏனென்றா அவர் கடவுள் என்னென்ற ஒரு மனித இது எடுத்து வருவாரண்டு அன்றைக்கு யாரும் என்னோட இதுல கதைச்சவை அப்படி இருக்காது கதையண்டு. நாங்கள் இந்த புராண கதைகள்ல இதை படிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் நான் ஞானத்தால இப்படி பாட்டு உண்மையா சிவாவதிக்கும் பாவதிக்கும் பிறந்த உள்ளதான் ஞான சம்பந்தன். ஆனால் அந்த கடவுளின் அவதாரம் வேற ஒரு அந்த அவதாரம் எடுக்காயணும் அன்னைக்கு மேல அதுல கதைச்சவ. அப்ப நான் இல்ல இப்படி ஒரு கதைகள் இருக்குது, இப்படி புராண கதைகள்ல இப்படி வருது கன்னடத்துல வருது. அப்ப நான் சொன்னேன், நான் உருத்திர சர்மன் பூமியா பிறந்தது அதுக்கும் இல்லையென்று சொல்லி அதுவும் முருகன் தான். அப்ப உள்ள மக்கள் தான் நியாய நீதியோட தான தர்மம் செய்து சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தபடியா இறைவன் மனுஷரோட வந்து சம்பந்தப்பட்டு நாட்டுல பிறந்தெல்லாம் செய்தவர். இப்ப அநீதி நிறைஞ்சபடியா இறைவன் எட்ட போயிட்டார். அதுதான்.
அவ இருக்குது. சரி வாசி. அந்த யாகத்தை நிறைவேற்றி பின்பு இன்னும் அநேக யாகம் செய்து பின்பு வேதபுரீஸ்வரரை பூஜை செய்து கைலியங்கிரிக்கு போய் வாழ்ந்திருக்கிறார். அந்த பராசரர் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு பராசரேசர் என்று பெயர் சொல்லுகிறார்கள். அந்த சிவலிங்கத்தை பூஜித்தவர்களுக்கும் சோத்தரித்தவர்களும் அந்த பராசரரை போல நன்மார்க்கம் அடைவார்கள். இந்த பராசரர் ஸ்தாபித்த சிவலிங்கத்திற்கு தெற்கே அரைக்கு ரோச தூரத்தில் ஒரு சிவலிங்க மூர்த்தி இருக்கிறது. அங்கு வந்த சரித்திரத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். அது எப்படி என்றால், முன்னொரு காலத்திலே 3 ராட்சதர்கள் கூடி புறப்பட்டு ஸ்தலங்களில் எல்லாம் போய் அங்கே இருக்கிற சிவன் மகிமையை சோதித்து கொண்டு வரும்போது அவர்கள் வேதபுரியில் வந்து சுவாமியை பணிந்து அதன் மகிமையை கேட்டறிந்து அந்த வேதபுரீஸ்வரர் பூஜிக்க அவர் ரிஷப வாகனத்தின் மீது வந்து அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து, நீங்கள் முன்னே தேவர்களுக்கு துன்பம் செய்தீர்கள், அதனால் உங்களுக்கு பாவம் வந்தது. நீங்கள் இங்கே ஒரு ஆலயம் செய்து அதில் ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்யுங்கள் என்று சொல்ல, அவர்களில் ஒருவன் இரத்த சகிதமாக பொன்னினாலும் இன்னொருவன் வெள்ளியாலும் இன்னொருவன் செம்பினாலும் இந்தப்படி 3 பட்டணம் ஏற்படுத்தி அவற்றில் முன் சொன்ன வரிசையில் பேராயிற்று. அதை தரிசித்தவர்கள் உயர்ந்த வாழ்வை அடைந்து முக்தி அடைவார்கள். ஆலமுண்ட சருக்கம். இந்த பிரகாரமாக பராசர முனிவர் செய்த ஜாக சரித்திரத்தை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷமாக எழுந்திருந்து சூத மகரிஷியை பணிந்து வேதபுரீஸ்வரர் ஆலகால விஷத்தை சாப்பிட்ட சரித்திரத்தை எங்களுக்கு நன்றாக சொல்ல வேண்டும் என்று கேட்க சூத மகரிஷி சொல்லுகிறார். கேளுங்கள் நைமிசாரண்ய முனிவர்களே, முன்னொரு காலத்தில் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து மந்திரகிரியை எடுத்து திருப்பாற்கடலில் மத்தாக நாட்டி வாசி என்ற பாம்பை அதில் கயிறாக சுற்றி தேவர்கள் ஒரு பக்கமும் ராட்சதர்கள் ஒரு பக்கமுமாக அந்த கயிற்றை பிடித்து கொண்டு திருப்பாற்கடலை கடைந்தார்கள். அப்போது வாலியானவன் அங்கே போய் பார்த்து தேவர்கள் அந்த கயிற்றை பிடித்து இழுக்க சக்தி இல்லாதவர்களாய் இருப்பதை அறிந்து அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதை பார்த்து அவர்களை அப்பால் போகச் சொல்லி தான் அந்த கயிறை பிடித்து இழுத்தான். அப்போது அதை இழுப்பதற்கு சரியாக ராட்சதர்கள் இழுக்கவில்லை. அந்த வாலியானவன் அந்த ராட்சதர்களையும் அப்பால் போகச் சொல்லி தான் அந்த பக்கத்து கயிற்றையும் பிடித்து கொண்டு வேகமாக கடைந்தான். இப்படியாக அவன் கடையும் போது அந்த வாசி சர்ப்பமானது மிகவும் மருத்தமடைந்து விஷத்தை கக்க அந்த விஷமானது அதிகரித்து ஆகாயம் வரைக்கும் வளர்ந்து மலைகளையும் மரங்களையும் எரித்துவிட்டு அதை தேவர்களும் ராட்சசர்களும் பார்த்து பயப்பட்டு நடுங்கி பிரம்மாவிடத்திலும் போய் இந்த செய்தியை சொன்னார்கள். அவர்களை பார்த்து, நீங்கள் பரமசிவன் உத்தரவில்லாமல் கடைந்ததால் ஆலகால விஷம் உண்டாகி துன்பம் கொடுத்தது என்று சொல்ல, அப்போது அவர்கள் பிரம்மாவை பணிந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று கேட்க, அதற்கு பிரம்மானவர் கைலாசம் காசி இந்த ஸ்தலங்களை காட்டிலும் இதற்கு மேலான ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அது என்னவெனில் திருவோத்தூர் என்னும் திருநாமம் உள்ளது. அதில் சூரியன் முருகர் இவர் முதலானவர்கள் போய் சுவாமியை பூசை செய்து வேண்டிய வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆகையால் நீங்கள் அந்த வேதபுரியில் போய் பரமசிவனை பூசித்தால் ஆலகால விஷத்தை போக்கி அமிர்தத்தை புசிப்பீர்கள் என்ற சொல்ல, அவர்கள் திருவோத்தூருக்கு போய் பரமசிவனை மிக அன்புடன் பூசை செய்து பலவிதமாக தோத்திரம் செய்து இந்த ஆலகால விஷத்தை போக்கி எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று நமஸ்கரித்தார்கள். அப்போது சுவாமியானவர் அவர்களை பார்த்து, நீங்கள் சொன்னபடிக்கு செய்கிறோம், நீங்கள் தலஸ்தில் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்யுங்கள் என்று சொல்ல, அவர்கள் அந்த ஸ்தலத்திற்கு மேற்கே ஒரு யோசனை தூரத்தில் போய் அங்கே ஒரு திருக்கோயில் கட்டி சூரிய பிரகாசம் போன்ற ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூசித்து தோத்திரம் செய்தார்கள். அப்போது பரமசிவனானவர் ரிஷபத்தின் மீது வந்து நின்று அந்த ஆலகால விஷத்தை தன் கையால்
எடுத்து சாப்பிட்டு திருப்பாற்கடலில் இருந்து அமிர்தத்தை வருவித்து அவர்களுக்கு கொடுத்த அந்த சிவலிங்கத்தில் மறைந்த அந்த லிங்கத்துக்கு மணிகண்டேஸ்வரர் என்று பெயரிட்டார்கள். அந்த சிவலிங்கத்துக்கு கிழக்கே ஒரு குரோச தூரத்தில் முன்னாளிலே முருகக்கடவுள் பூசித்த சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது. அதை பூசித்தவர்கள் மீந்த சுகமும் அஷ்டமா சித்தியும் அடைவார்கள். இந்த சிவலிங்கத்தை சக்திபுரீஸ்வரர் என்று சொல்லுவார்கள். இதற்கு கிழக்கில் 3 அம்போடுகின்ற தூரத்தில் 3 அம்பு போடுகிற தூரத்தில் அதே நம்போடுகிற தூரத்தில் அம்ப போட்டு 3 இந்த அம்பு பாயிர தூரம் அதான் எவ்வளவு தூரம் பாயுமோ அந்த தூரம். பரமசிவன் ஆலகால விஷத்தை பூசித்தால் அங்கே தேவர்கள் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசித்தார்கள். அதற்கு கைலநாசர் என்று பெயர். அந்த ஊருக்கு கருவநல்லூர் என்று பெயர். பராசரர் முதலான ரிஷிகள் வைத்து பூசித்த லிங்கங்கள் கணக்கில் இல்லை. முற்றும் கந்தர்வன் சாபம் தீர்த்த படலம். சுருக்கம் படியுங்க அண்ணி. அண்டி படியுங்க. அவடிச்சுட்டாவே தனா இல்லையா தனா படியுமே. கந்தர்வன் சாபம் தீர்த்த சருக்கம். நைமிசாரண்ய முனிவர்கள் சூதரை பணிந்து அந்த வேதபுரீசர் சரித்திரத்தை சொல்லும் என்று கேட்க அவர் சொல்லுகிறார், கேளுங்கள் முனிவர்களே. முன்னே பரமசிவன் ஆலகால விஷமுண்ட இடத்தில் ஸ்தாபித்த சிவலிங்கத்திற்கு ஈசானியத்தில் 3 நாழிகை வழி தூரத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது. அது உண்டான சரித்திரத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். அது எப்படி என்றால், முன்னொரு காலத்தில் பிரம்மாவானவர் சிவனை பக்தியுடன் பூசனை செய்திருந்தான். அவன் முன்னே துந்துவி என்கின்ற ஒரு கந்தவனானவன் அதை விட்டு போகாமல் அங்கேயே எந்நேரமும் இருந்து அந்த பிரம்மா பூசை செய்வதற்கு கொண்டு வந்து வைத்திருந்த புஷ்பத்தில் ஒரு புஷ்பத்தை அந்த பிரம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து மூக்கில் வைத்து நுகர்ந்தான். அதை பிரம்மா பார்த்து அவன் மீது கோபித்து அவனை பார்த்து, நான் சுவாமிக்கு வைத்திருந்த பூவை எடுத்து நீ முகர்ந்ததால் நீ கழுதையாய் பிறந்து மலர்களை புசிக்க கடவது என்று சாபம் கொடுத்தார். அப்போது அந்த துந்துவி என்கின்ற கந்தவனானவன் மிகவும் பயந்து பிரம்மாவை பார்த்து நமஸ்கரித்து தோத்திரம் செய்து, நான் செய்த பாவத்தை தீர்த்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்ல, அவனை பிரம்மா பார்த்து, பரமசிவன் பொருளை திருடினவர்கள் நரகத்தை விட்டு எப்போதும் நீங்காதிருப்பார்கள். ஆகையால் நீ செய்த பாவம் போவதற்கு ஒரு உபாயம் சொல்கின்றேன். அது என்னவென்றால், நீ திருவொத்தியூர் என்கின்ற ஸ்தலத்தில் போய் வேதாபுரீஸ்வரரை பக்தியாய் பூசை செய்தால் நீ செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்ல, அவன் அந்த வசனப்படி வேதாபுரியில் போய் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்தான். அப்போது பரமசிவன் ரிஷபத்தில் மீது வந்து நின்று அவனை பார்த்து, நீ செய்த பாவத்தை நிவர்த்தி செய்தோம் என்று சொல்லிவிட்டு அந்த லிங்கத்தில் மறைந்தார். பின்பு அவன் பரிசுத்தமாகி தன்னிடம் போய் சேர்ந்தான். அந்த லிங்கம் வைத்து பூசை செய்த சூருக்கு சோரபூர் என்று பெயர். அந்த லிங்கத்திற்கு கந்தர்வேசர் என்று பெயர். இந்த சரித்திரத்தை கேட்டவர்களும் இந்த லிங்கத்தை பணிந்தவர்களும் பாவம் நீங்கி சொர்க்கலோகம் அடைவார்கள். அப்ப நாங்கள் அடைவமாக்கும். பிரம்மபுத்திரர் அந்த வாசிக்கிறேன், நாங்கள் கேட்கிறோம். அதான் பிரம்மபுத்திரர் இந்த வேதபுரீஸ்வரர் மகிமையை கேள்விப்பட்டு அந்த ஸ்தலத்தில் போய் வேதபுரீஸ்வரரை பணிந்து முன்னே கந்தவன் வைத்த சிவலிங்கத்திற்கு கிழக்கே 3 நாளிகை வழி தூரத்தில் போய் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசித்தார். அதற்கு நாதேஸ்வரர் என்று பெயர் சொல்லுவார். அந்த சிவலிங்கத்திற்கு ஈசானிய மூலையில் ஒரு குரோச தூரத்தில் தண்டேசன் என்கின்ற ஒரு ரிஷி போய் ஒரு சிவலிங்கம் வைத்து
பூசிக்க பரமசிவன் ரிஷபத்தின் மீது வந்து நின்று அவரை பார்த்து, நீ செய்த பூசைக்கு சரியாய் இவர்களும் நம்மை பூசை செய்யவில்லை, ஆகையால் உன் மீது மிகவும் சந்தோஷித்தோம், நீ உன் மனதில் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறோம் என்று சொல்ல, அதற்கு அவர், உம்முடைய திருவடிகளை நான் இடைவிடாமல் அன்புடன் இருக்கும்படியாய் வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, சுவாமி அவனுக்கு அப்படியே வரம் கொடுத்து விட்டு அந்த சிவலிங்கத்தில் மறைந்தார். பட்குணன் பூசை செய்த சருக்கம். பட்குணன் பூசை செய்த சருக்கம். சூதரிசி சொல்லுகிறார், கேளுங்கள் நைமிசாரண்ய முனிவர்களே, வேதபுரீஸ்வரர் திருவிளையாடலை இன்னமும் சொல்லுகிறேன். அந்த வேதபுரீஸ்வரருக்கு தான் இவ்வளவு மகிமை. நீங்க தேவபுரீஸ்வரர் வாசிங்க. அல்ல, அதுவும் என்ன, திருவோத்திருள்ள வேதபுரீஸ்வரர் அவர்தான். அது எப்படி என்றால், தர்மராஜாவுக்கு சௌரனான அர்ஜுனனானவன், தர்மராஜாவுக்கு சௌரன் தான் அர்ஜுனன், விவாகம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்து அது எப்படி முடியும் என்று வியாகுலம் கொண்டு மனம் தளர்ந்திருந்தான். அதை கிருஷ்ணர் தெரிந்து அர்ஜுனனை பார்த்து, என் தங்கையான சுபத்திரையை உனக்கு கொடுக்க என் சகோதரன், என் தாய் தகப்பன் இவர்களெல்லாம் சம்மதப்பட மாட்டார்கள். நீ சாஸ்திரங்களில் சொன்ன அந்த விவாகத்தில் உள்ள ராட்சச விவாகம் முதல் கிருஷ்ணர் தான் அர்ஜுனனை பொன் கடத்துறதுக்கு கற்று கொடுத்தவர். அதான் கமலாம் செய்தோம். லவ் மேரேஜ் நான் கூட்டிக்கொண்டு ஓடினானே வீட்டுல கல்யாணம் இது ஓடினது இல்லை. லவ் மேரேஜ் தானே கூட்டிக்கொண்டு வீட்டுல செய்து தர மாட்டினவன் கூட்டிக்கொண்டு போனதில்லை. இது எங்களுக்கு வீட்டு சம்மதத்தோட தானே செய்து நாங்கள். கிருஷ்ணர் கடத்தி விடுறாரு அதை 2 பேரும். ராட்சச விவாகம் செய்தேயானால் முடியும். அப்படி நீ செய்தால் சத்துருக்கள் வந்து உன்னை உபத்திரவப்படுத்துவார்கள். அவர்களுடன் சண்டை செய்ய உனக்கு சக்தி இல்லை. ஆகையால் அதற்கு நான் ஒரு உபாயம் சொல்லுறேன். அது என்னவென்றால், வேத உரியில் இருக்கும், அதுக்கும் வேத உரீஸ்வரர் வேத உரீஸ்வரர் நினைத்து வரங்களை சீக்கிரத்தில் கொடுப்பார். ஆகையால் நீ அந்த வேத உரிக்கு போய் வேதபுரீஸ்வரரை பூஜை செய்து நீ நினைத்ததை முடித்து கொள்ள என்று சொல்ல, அர்ஜுனன் அப்படியே திருவோத்தூருக்கு போய் வேதபுரீஸ்வரரை பூஜித்து தோஸ்தரித்தான். அப்போது பரமசிவன் அவனை பார்த்து, நீ சுபத்திரியை விவாகம் செய்யும்படிக்கு நாம் உமக்கு வரம் கொடுத்தோம். நீ இந்த ஸ்தலத்தில் ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்து விட்டு பிறகு போய் சுபத்திரியை விவாகம் செய்து கொள் என்று சொல்ல, அவன் அந்த வேதபுரிக்கு கிழக்கே ஒரு நாளிகை பழி தூரத்தில் போய் அங்கே ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்து துவாரகாபுரிக்கு போய் சுபத்திரியை விவாகம் செய்தான். அந்த சிவலிங்கத்துக்கு விஜயலிங்கம் என்று பெயரிட்டார்கள். அதை பூசித்தவன் திருமணம் செய்து கொண்டு சுகமுடன் அந்த வேதபுரி சொல்ல எவ்வளவு சிவலிங்கம் இருக்கோ தெரியாது. அது வந்து ராமேஸ்வரம் பக்கத்துலயாகும். இதுக்கு கிட்ட அருணாசலம் இந்த திருவண்ணாமலைகளுக்கு கிட்ட அந்த திருவண்ணாமலையோட சேர்ந்த லிங்கங்களை பற்றி தான் படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, அருணாசல புராணம் தானே படிச்சோம். ராணிய காவடிங்க. பிறர்கட மகாமுனி முத்தி, பிறர்கட மகாமுனி முத்தி பெற்று சருக்கம். மகாமுனி நைமிசாரணிய முனிவர்கள் சூதக முனிவரை பணிந்து இன்னமும் சிவன் சரித்திரங்களை சொல்லும் என்று கேட்க அவர் சொல்லுகிறார், கேளுங்கள் முனிவர்களே. பிறர் கடா என்கிற ஒரு ரிஷியானவர் பெருந்தவங்களை செய்தும் மோட்சமடையாமல் இந்த பூமியில் உள்ள சிவஸ்தலங்களில் போய் தவம் செய்தும் மோட்சமடையாமல் அகத்திய முனிவரிடத்தில் போய் அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்க அவரை பார்த்து, நீர் வேதபுரிக்கு போய்
அந்த பரமேஸ்வரரை பூஜித்து பணிந்தால் அவர் மோட்சம் கொடுப்பார் என்றார். அதை அவர் கேட்டு சந்தோஷமாகி வேதபுரிக்கு போய் வேதபுரீஸ்வரரை பணிந்து அதை விட்டு புறப்பட்டு முன்னே அர்ச்சுனன் ஸ்தாபித்த சிவலிங்கத்துக்கு வடக்கே 3 நாளிகை வழி தூரத்தில் போய் ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்து தோத்திரம் பண்ணி மோட்சம் அடைந்தார். அந்த சிவலிங்கத்தை பிறர் கடேசர் என்று சொல்லுவார்கள். அந்த சிவனை வணங்குறவர் எந்த காரியத்திலும் குறைவில்லாமல் வாழ்வர். அந்த சிவலிங்கத்திற்கு மேற்கே ஒரு அம்பு போகும் தூரத்தில் பரசுராமர் தன் தாயை வெட்டின பாவம் தீர ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜித்தார். இந்த சிவலிங்கத்திற்கு கிழக்கே நோய் கொண்ட அம்பரன் என்கிற ஒரு கந்தர்வனானவன் ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்து தனக்கு நோய் நீங்காமை கண்டு பின்பு அவன் வேதபுரிக்கு போய் வேதபுரீஸ்வரரை பூஜை செய்ய நோய் நீங்கிற்று. முன்னே இவன் வைத்த சிவலிங்கத்திற்கு சுடம கட்டீஸ்வரர் என்று பெயர் விளங்கிற்று. இந்த சிவபெருமானை பூஜித்தவர்களும் துதித்தவர்களும் தாங்கள் அடைந்த நோய் நீங்கி என்றைக்கும் சுகமாய் வாழ்வார்கள். முற்றும். தருவாக வனச்செருக்கு தருகாவனம். இது பாவனம் இதுக்குள்ள போட்டிருக்கணும் ஏதோ தெரியா. தருகாவனம் இதை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷமாகி இன்னமும் சிவசரித்திரங்களை சொல்ல வேணும் என்று கேட்க சூத முனிவர் சொல்லுகிறார், கேளுங்கள் முனிவர்களே, முன்னாளிலே தருகாவனத்தில் உள்ள ரிஷிகள் எல்லாரும் எந்த பொருளும் எந்த உயிர்களும் எப்படி உற்பத்தி ஆகியதோ அப்படியே அழிவதல்லாமல் ஆக்கல் அழித்தல் இதை சிவன் செய்ய என்று சொல்லுகிறது. பொய் அவரவர்கள் செய்த வினியை தவிர அந்த சிவனாலே ஆகுவது என்ன, காக்குவது என்ன, அழிப்பது என்ன என்ற இந்த பிரகாரம் பேசிக்கொண்டு கர்வம் கொண்டு அவர்கள் இஷ்டப்படிக்கு அவர்கள் நினைத்த வஸ்துக்களை சாப்பிட்டு சிவனையும் விஷ்ணுவையும் மதிக்காமல் இருந்தார். அதை தேவர்கள் அறிந்து கைலாயத்தில் போய் பரமேஸ்வரனை பணிந்து இந்த செய்திகளை சொல்ல கைலாசபதியானவர் விஷ்ணுவை அழைத்து இந்த செய்திகளை சொல்லி ஆலோசனை செய்து அந்த தாரகாவனத்து ரிஷிகளை கெடுத்து விடுவோம். நீர் அழகில் மீந்த ஒரு ஸ்திரீயை போல ரூபம் கொண்டு அந்த தாரகாவன ரிஷிகள் இடத்தில் போம் என்று சொல்லி தாட 1000 மன்மதனுடைய அழகெல்லாம் கூடி ஒரு புருஷ ரூபம் கொண்டது போல ரூபம் எடுத்து ஜங்கம வேஷம் தரித்து அதற்றேற்க ஆபரணங்களை அணிந்து தாரகாவனத்து ரிஷிகளின் வீடுகள் தோறும் போய் பிச்சை கேட்பவர் போல் நின்று கொண்டு அவர்கள் மனைவிகளுடன் பேசினார். அப்போது அவர்கள் கையில் பிச்சை கொண்டு வந்து அவர் வார்த்தையை கேட்டும் அவர் அழகை பார்த்தும் அவர் மேல் அதிக மோகமாய் நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு என்கிற 4 காவலையும் விட்டு தன்னை மறந்து நினைவு மலிந்து தங்களை சம்போதிக்கும்படிக்கு பரமேஸ்வரனை கண்டு இவர்கள் இப்படி இருக்க விஷ்ணு அதிக சந்தோஷத்துடன் மோகினி அவதாரம் கொண்டு அந்த தாரகாவனத்து ரிஷிகள் தவம் செய்கிற இடத்தில் போய் அவர்கள் முன்னே கொஞ்சம் சிரித்து கொண்டு நின்றார். அவரை அந்த தாரகாவன ரிஷிகளை எல்லாம் பார்த்து அதிக காமம் கொண்டு அவர்கள் செய்கிற தவசை மறந்து அந்த மோனியுடன் சேர்ந்தால் தாங்கள் செய்கிற தவசின் பலன் என்று எண்ணிக்கொண்டிருக்க தங்கள் பத்தினிமார்கள் சிவனால் கற்பனையை அழிந்தார்கள் என்று தெரிந்து சிவன் மேல் கோபமாகி சிவனை கொள்வதற்காக ஒரு யாகம் செய்ய அதில் தீச்சுடர், யானை, மான், சர்ப்பம், மழு இவைகள் அதில் உண்டாயிற்று. அவற்றை அவர்கள் ஒவ்வொன்றாய் சிவனிடத்தில் அனுப்ப பரமசிவன் அந்த தீச்சுடரை குளிரும்படி செய்து யானை உடித்து தோலை போர்த்து சர்ப்பத்தில் மார்பில் மாலையாக தரித்து மழுவை வலது கையிலும் மானை இடது கையிலுமா தரித்து அந்த தாரகாவனத்து ரிஷிகளின் முன்பே போய் நின்றார். அவர்கள் பார்த்து முன்னிலின் ரொம்ப கோபமாய் யாகத்திலிருந்து அக்னிகளை அவர் மேல் வேறி இறைக்க அது அவரை சுற்றி பிறப்பையை போல வளைந்து நின்றது. அவைகளை அந்த தாரகாவனத்து ரிஷிகள் பார்த்து பயந்து இவரே கடவுள் என்று மனசில் எண்ணிக்கொண்டு அவர் முன் நின்று கொண்டு கர்வம் அழிந்து அவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து நாங்கள் செய்த குற்றங்களை பொறுத்து எங்களை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து பல பல விதமாய் தோத்திரம் செய்தார். அப்போது பரமசிவனுக்கு அவர்கள் மீது தயவு உண்டாயி விஷ்ணுவை பார்த்து நீ இந்த ரிஷிகளுக்கெல்லாம் சிவாகமத்தை உபதேசம் செய் என்று சொல்லிவிட்டு கைலாசம் போய் சேர்ந்தார். பின்பு விஷ்ணு பரமசிவன் சொன்னபடிக்கு அந்த ரிஷிகளுக்கு சிவாகமத்தை உபதேசம் செய்ய அவர்கள் தெளிந்து விஷ்ணுவை பார்த்து நாங்கள் சிவனை பழித்த பாவம் நிவாரணமாகும் விதத்தை சொல்லுங்கள் என்று கேட்க அதற்கு அவர் நீங்கள் வேதபுரியில் போய் வேதபுரீஸ்வரரை புசித்தால் இந்த பாவம் சீக்கிரத்தில் தீரும் என்று சொல்ல அவர்கள் அப்படியே திருவோத்தூரில் போய் சேய் நதியில் முழுகி
கோவிலில் போய் வேத புசிவரை பணிந்து தோத்திரம் செய்து அந்த ஸ்தலத்துக்கு நேர் வடக்கே ஒரு குரோச தூரத்தில் திருக்கோயில் கட்டி அதில் சிவலிங்கம் வைத்து பூசை செய்து வில்வத்தால் அர்ச்சித்து தாங்கள் சிவனை பழித்த பாவத்தை தீர்த்து கொண்டார். அந்த லிங்கத்துக்கு வில்வனேஸ்வரர் என்று பெயர். சிவனை தொழுதவர்களும் இந்த சரித்திரத்தை கேட்டவர்களுக்கும் மோட்சம் அடைவார்கள். முற்றும். விஷ்ணு சிவசரித்திரத்தை சொன்னார். அவர் வைஷ்ணவர். சிவாமங்களை சொல்றேன். 5 மணி ஆச்சு, படிப்போமோ நிப்பாட்டுவோமோ? நிப்பாட்டுவோம் தொடர்ந்தா போய் தங்கள் அருவாசியில ஓ